SRMPR குளோபல் ரயில்வேஸின் சென்னையிலிருந்து சீரடிக்கு மே மாதம் 9ஆம் தேதி 5 நாட்கள் ஆன்மீக சுற்றுலா. முன்பதிவுக்கு 8008000800. மாநில பல்கலைக்கழகங்களில் நிலவும் நிதி நெருக்கடிகளுக்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என தமிழக அரசை அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக டிடிவி தினகரன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் பல ஆண்டுகளாக நிதி நெருக்கடியில் சிக்கி தவித்து வரும் நிலையில் பல்கலைக்கழக துணைவேந்தர் அண்மையில் தமிழக ஆளுநரை சந்தித்து பதவி விலகல் கடிதம் வழங்கியதாக வெளியான செய்தி மிகுந்த அதிர்ச்சியளிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் மட்டுமல்லாது சென்னை பல்கலைக்கழகம், நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம், சேலம் பெரியார் பல்கலைக்கழகம், திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகம் என தமிழகத்தில் இருக்கும் மாநில பல்கலைக்கழகங்கள் அனைத்திலும் கடும் நிதி நெருக்கடி நிலவி வருவதாக புகார் எழுந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. பல்கலைக்கழகங்களில் பணிபுரியும் பேராசிரியர்கள், ஆசிரியர்கள், அலுவலர்கள், ஓய்வூதியர்கள் என அனைவருக்கும் மாத ஊதியம் கூட வழங்க இயலாத சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கும் நிலையில் அதற்கு உரிய தீர்வு காண வேண்டிய அரசு கண்டுகொள்ளாமல் கடந்து செல்வது கடும் கண்டனத்திற்கு உரியது என்று டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். மாநில பல்கலைக்கழகங்களில் நிலவும் நிதி நெருக்கடிகளை களைய உயர்கல்வித்துறையால் அமைக்கப்பட்ட உயர்மட்ட குழுவும் மாநில அரசை போலவே உறங்கிக் கொண்டிருப்பதன் விளைவாக பல்கலைக்கழகத்தின் தலைமை பொறுப்பில் இருக்கும் துணைவேந்தர் ஒருவரே ராஜினாமா செய்யும் அளவிற்கான அவலநிலை உருவாகியுள்ளதாக டிடிவி தினகரன் குறிப்பிட்டுள்ளார். எனவே மாநில அரசின் பொது நிதியின் மூலமாகவே அனைத்து பல்கலைக்கழகங்களும் இயங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என தமிழக அரசுக்கு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார்.